டெக் பிளஸ் நான் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்ஐல புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ரெட்மி 10 prime இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸே வேற லெவலில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வந்து எந்த ஃபோன்லையும் இல்லாத மாதிரி இதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ISO 9001 14001 சர்டிஃபிகேட் சர்வீஸ் சென்டர் கவர்டு பேன் இந்தியா. ஸோ பேன் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் பின்னாடி சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெட்ஸில் ஃபுல் HD அடாப்டிவ் டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் 50 மெகா பிக்சலில் AL குவாட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MEDIATEK HELIO G88 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலில் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனில் 8 மெகா பிக்சலில் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வாட்ஸில் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 9 வாட்ஸில் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 180 ஹெட்ஸில் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IR ரிமோட் கண்ட்ரோல் இதில் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வாங்கியிருக்கோம். 4GB RAM 64GBயும் இதில் 6GB RAM 128GB ரேம்லையும் இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நாம் இதை முதல்ல அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் எப்பொழுதும் போல் ஒரு டிபி கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனில் வந்து எஜெக்ட் டூல் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் மொபைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவே இருக்குது. ஸோ ஒரு பெரிய கேமரா பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, மற்ற மொபைல் மாதிரி இல்லாமல். ஸோ நம்ம முதல்ல ஃபோனை பூட் பண்ணிடலாம். பூட் ஆகிட்டு இருக்கட்டும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 18 வாட்ஸுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா MI 12 கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலரில் ஃபோன் பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு குவாட் கேமராவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. அதனில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கீ அண்டு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா மைக் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவுக்கு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸில் 90 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் அடாப்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு பேர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த 6.5 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சுகோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவாக இருக்குது. ஸோ இதனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6000 mAhல் ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பரைஸ்டு சீல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்ஷன் ப்ரூஃப் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. இதில் டூயல் கிராஃபைட் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் சீட் போட்டிருக்காங்க. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இதில் CPU பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டா கோர் மேக்ஸிமம் 2 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா HELIO G88 கொடுத்துருக்குறாங்க. ஹைப்பர் இன்ஜின் கேம் டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா MI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.5 கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதனில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்தளவுக்கு 11 கொடுத்துருக்குறாங்க. இதில்
இந்த மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஆல்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ப்ராசஸர் அண்ட் சூப்பர் ஸ்டார் டிஸ்பிளே, சூப்பர் ஸ்டார் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டூயல் மைக் மட்டும் இல்லாமல் கேலரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா கேலரிக்குள்ளேயே நீங்கள் வீடியோ எடிட்டர், காலேஜ் கிளிப்பு இது போல் நிறையா பண்ணிக்கலாம். அது போல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் இன்ஜின் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 2.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 4GB RAM 64GB பார்த்தீங்க அப்படின்னா 12,500 கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB RAM பார்த்தீங்க அப்படின்னா 14,500 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் ரேமை 2GB வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 4GB RAM வாங்கினீங்க அப்படின்னா 2GB எக்ஸ்பேண்டபிள் பண்ணி மொத்தம் 6GB ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெட்மி சீரியஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் ரேம் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB RAM ப்ளஸ் 2GB RAM நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணி மொத்தம் 6GB ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் 6GB RAM வாங்கினீங்க அப்படின்னா அதில் 2GB RAM எக்ஸ்பேண்டபிள் பண்ணி கிட்டத்தட்ட 8GB ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் 12,500 வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட்மி வந்து வேறு லெவலில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொபைலை வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துடலாம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ரெட்மி 10 பிரைமோட அன்பாக்சிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்குது. கிட்டத்தட்ட இது உண்மையிலே ஒரு ஆல்ரவுண்ட் சூப்பர் ஸ்டார் மொபைல் தாங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இது போல வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.